ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனி காலை வணக்கம். நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் ஒரு கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நம்ம நைட்டு லைவ் மோஸ்ட்லி போட மாட்டோம். ஏன்னா எக்ஸாம் ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். நேற்று எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு எல்லாம் எடுத்து வச்சேன். ஆனால் கரண்ட்டு கட் ஆகிடுச்சு, பவர் சப்ளை இல்லை. ஸோ அதோடு விட்டாச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு தான் கரண்ட்டே வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 9 மணி 9:15 ஆயிடுச்சு கரண்ட் வர. ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நான் எப்போவுமே ஒரு கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு டாலர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகவே இல்லை, அப்படியே $27 இருக்குது. அதை ஒரு வேதனை, $27 இருக்குது. அதே மாதிரி நமக்கு இன்னும் சப்ஸ்கிரைபர் நல்லா இன்க்ரீஸ் ஆகணும். நல்ல கண்டென்ட் தான் நம்ம கொடுக்குறோம், இருந்தாலும் நமக்கு இன்னும் சப்ஸ்கிரைபரே இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. சரி, இருந்தாலும் டெய்லி மனம் தளராமல் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸ் போடணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு இந்த வீடியோஸ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம டிஎன்பிசி எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் நல்லதுமே டிஎன்பிசி தான் இருக்கும். அது இன்ஸ்டாகிராம்லேயும் நல்லது டிஎன்பிசி தான் போட்டுட்ருக்கோம். எல்லாத்துலேயுமே நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். எதையாச்சும் எப்படியாச்சும் நல்ல முறையில் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் ஒரு விடாமுயற்சியோட எல்லாத்துலேயும் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கோம். பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டிஎன்பிசிக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் போடணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்மளாம் வாழ்க்கையில் நிறையா அனுபவங்களை கடந்து தான் வந்திருக்கோம். எதுவுமே அனுபவம், அவமானங்கள், தோல்விகள், கிண்டல்கள் இதெல்லாம் இல்லாமல் நம்ம எந்த ஒரு சாதனையும் நடந்திருக்காது. நம்ம அப்துல் கலாம் சொன்ன மாதிரி, தூக்கத்தில் வருவதில் கனவு, உன்னையும் என்னையும் தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. அதே மாதிரி காயங்கள், வலிகள் இல்லாமல் நம்ம கனவு காணலாம். ஆனால் காயங்கள், வலிகள், அவமானங்கள், தோல்விகள் இல்லாமல் எந்த ஒரு வெற்றியுமே நடக்காது. ஸோ ஹார்ட் ஒர்க்கர் டஸ் நாட் ஏ வின்னர், பட் எவ்ரி வின்னர் மஸ்ட் பி ஏ ஹார்ட் ஒர்க்கர். அப்போ ஹார்ட் ஒர்க்கோட ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க்கு ரெண்டுமே சேரணும். அப்போ தான் நம்ம வெற்றி பெற முடியும். நிறைய பேர் ஸ்மார்ட் ஒர்க் பேசிகிட்டே இருப்பாங்க. ஸ்மார்ட் ஒர்க்னால் நம்ம தெரியாத கொஸ்டின்ஸ் எப்படி நம்ம அட்டன் பண்ணுறோம், அதான் ஸ்மார்ட். அதே மாதிரி இப்போ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஸ்மார்ட் ஒர்க் அவுட் ஆகும். ரீசனிங், மேக்ஸில் ரீசனிங் ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க் ஆகும். கரெக்டாக புரிஞ்சு நம்ம கிளிக் போடணும். அதே மாதிரி மேக்ஸில் நம்ம நிறையா டாபிக்ஸ் போட்டிருக்கோம், லைவில் போட்டிருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி லாங் வீடியோவும் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த தமிழ் எப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு புறப்பொருள் வெண்பாமாலையில் சொல்லியிருப்பாங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை, கல் தோன்றி மண்ணே தோன்றாத காலத்தில் வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொல்லுவாங்க. புறப்பொருள் வெண்பாமாலையில் ஐயன் ஆரிதனால் சொல்லியிருப்பார். அதே மாதிரி புறநாறு, எடுதொகை 10 பாட்டு நூல்கள், 17 மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சங்க கால இலக்கியங்கள். ஸோ அதிலெலாம் தமிழருடைய பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள், நாகரிகம் எல்லாமே கிளியராக சொல்லியிருப்பாங்க. புறநானூறுலாம் நிறையா மன்னர்களுடைய வீரம், கல்வி, கொடை இதெல்லாம் நிறையா புகழ்ந்து பாடியிருப்பாங்க. நிறையா இருக்குது. அதே மாதிரி யாரையுமே நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இருக்கை கூப்பி தான் எல்லோரையும் நம்ம வரவேற்கணும். அது கரெக்டாக இதயத்துக்கு நேரம் வச்சு இருக்கை கூப்பி தான் வரவேற்கணும். ஆனால் இப்போல்லாம் அந்த பண்பாடே மறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அந்த கல்யாணம், அந்த விசேஷங்கள் அப்போ தான் வாரவங்கள இருக்கை கூப்பி வர. ஆனால் எப்பயுமே நம்ம அந்த பழக்கம் எல்லாம் சல்யூட் பண்ணுறது, இப்படி சல்யூட் பண்ணுறது, இப்படி ஒத்த கையில் விஷ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இருக்கை கூப்பி அனைவரையும் நம்ம வரவேற்போம். இதான் ஒரு தமிழருடைய பண்பாடு. தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். முயற்சி என்ற ஒன்றை மட்டும் நம்ம மூச்சு போல் சுவாசிப்போம்.
உள்ளம் என்று எப்போதும் உடைந்து போகக்கூடாது. என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது. அந்த வலி தாங்கும் உள்ளம்தான் நிலையான சுகம் காணும். அந்த சிற்பி வந்து சிலையை செதுக்கும் போது அந்த உளி வந்து கல் மேலே படும்போது எவ்வளோ வலி இருக்கும். சிற்பிக்கு ஏற்ற மாதிரி அந்த கல் வந்து வளைஞ்சு கொடுத்து போகணும். அப்போ தான் வந்து அந்த கல் வந்து எப்படி ஆகும், சாமி சிலையாகும். இல்லைன்னா உடஞ்சி போயிட்டா எல்லோரும் அதை மிதிச்சுட்டு தான் போவாங்க. அதே மாதிரி மிதிப்பட்ட இடத்தில் தான் நம்ம வந்து வளர்ந்து காட்டணும். நம்மளை வந்து அவமானப்படுத்துகிறவங்க, கேலி பண்ணவங்க, கிண்டல் பண்ணவங்க முன்னாடி தான் நம்ம ஜெயிச்சு காட்டணும். இந்த உலகத்தில் வந்து மிகச்சிறந்த உணவு எது? கஞ்சி. மிகச்சிறந்த மருந்து எது? தண்ணீர். மிகச்சிறந்த ஆற்றல் எது? புன்னகை. மிகச்சிறந்த உறவு எது? நீ விரும்புவர்கள் அல்ல, உன்னை விரும்புவர்கள் தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோஸ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கிறோங்க. நம்மளும் வந்து 1 இயராக வந்து போன வருஷம் ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வரைக்கும் வந்து போயிட்டு தான் இருக்கோம். எல்லாத்துலேயும் நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் வந்து வீடியோஸ் போட்டு தான் இருக்கோம். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துலேயுமே நல்லதுமே டிஎன்பிசி தான் இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம வந்து நிறையா வீடியோஸ் போடணும் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு. ஆனால் சிலபஸ் மாற்றுவாங்கன்னா என்னன்னு தெரில. சிலபஸ் மாற்றலைன்னா நம்ம வந்து இதே தான் இது பண்ணணும். ஆனால் சிலபஸ் மாற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த அவுட்புக் சோர்ஸை வந்து கம்மி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அவுட்புக் சோர்ஸை வந்து நம்ம, ஏன்னா அவுட்புக் சோர்ஸ் வந்து 16 இருக்குது. நிறையா கோச்சிங்கில் சொல்லியிருக்காங்க 16 மெட்டீரியல்ஸ் இருக்குது, 16 புக்ஸு. அது எல்லாத்தையும் வந்து ஹைலி இம்பாசிபிள். ஏன்னா வந்து கலைச்சொற்கள்லாம் என்ன தான் நம்ம படித்தாலும் எங்கேருந்தே வந்துட்டு தான் இருக்கும். நிறையா ஃபீல்டு, மெடிக்கல் ஃபீல்டு, இன்ஜினியரிங் ஃபீல்டு, நிறையா ஃபீல்டு, ஜியாகிரபி, இந்த மாதிரி நிறையா ஃபீல்டு இருக்குல்ல, அதுலேருந்து எல்லோரும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா 10 கொஸ்டின் 11 கொஸ்டின் கலைச்சொற்களே வந்துடுது. ஸோ ஸ்கூல் புக்கிலேருந்து கலைச்சொற்கள் வந்தால் ஓகே, தாராளமாக போட்டலாம் எல்லாருமே. ஆனால் ஸ்கூல் புக்ஸை தாண்டி கேட்கும்போது தான் ரொம்ப கஷ்டம். நம்ம சேனல் கொஞ்சம் பாருங்கள். ஷார்ட்ஸ் வீடியோலாம் போடுறோம், லாங் வீடியோலாம் போடுறோம். இன்றைக்கி கண்டிப்பாக வந்து காலையில் லைவ் போடுவோம். காலையில் மட்டும் போடுவோம், அவ்வளோதான். ஸ்டடி வித் மீ போடுவோம். கொஞ்சம் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் வந்து எல்லாட்டையும் வந்து கதறியே பார்த்தாச்சு. சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் வந்து டெய்லி இன்றைக்கி எதுவும் அன்சப்ஸ்கிரைப் ஆகலை. ஆனால் வந்து டெய்லி இது அன்சப்ஸ்கிரைப் ஆனவங்களே 500 பேருக்கு மேலே இருக்கும் நம்ம சேனலுக்கு பொறுத்த வரைக்கும். பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் அது பண்ணவே மாட்டாங்களே. இதே வந்து நேற்றுலாம் சும்மா இருக்கும்போது நேற்றுலாம் வந்து லைவ் போய் பார்த்தேன். ஆத்தாடி 8000 பேர் பார்த்துட்ருக்காங்க, 1000 பேர் 2000 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லைக்ஸ் வந்து குமிஞ்சிட்ருக்கு. ஒரு தடவை அந்த கறி வெட்டுற மாதிரி போட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து 1000 2000 பேர் 3000 பேர் பார்த்துட்ருக்காங்க. லைக்ஸ் வந்து குமிஞ்சிட்டே இருக்குது. அதே மாதிரி ஸ்டடி வித் மீ யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாங்க, அதை நம்ம பார்த்தேன். அதெல்லாம் வந்து அத்தடி அவங்களாம் கமெண்ட்டே ரீட் பண்ணவே இல்லை. அவங்க வாட்டில் வந்து படிச்சுட்ருக்காங்க, படிச்சுட்ருக்காங்க. இங்கே கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஆனால் நம்ம சேனலுக்கு வந்து ஸ்டடி வித் மீ போட்டால் யாருமே ஒரு 10 பேர் 5 பேர் வந்து இருப்பாங்க, அவ்வளோதான். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் லைவ் போட. ஏன்னா இப்போலாம் வந்து லைக்ஸும் வாரதில்லை, வியூஸும் அவ்வளோ வாரதில்லை. ஒரு 1000 வியூஸ் கூட நமக்கு வாரதே இல்லை. ஸோ என்ன பண்ணா சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நல்ல உள்ளங்கள், நமக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணுற நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து போட்டுட்டு தான் இருக்கோம், லைவ் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். போடாமல் இருக்கிறது இல்லை. வேறு ஏதாவது டிஎன்பிசிக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் போடணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுக்குறீங்க. நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் போடாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் வாட்ஸ்அப்பில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்கள வந்து கொஞ்சம் அவங்களையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஒரு சப்ஸ்கிரைபர் இப்போ 3000 சப்ஸ்கிரைபர் இருக்கா. ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு 5 சப்ஸ்கிரைபர் பிடிச்ச கொடுத்தா விட ஒரு நமக்கு 15,000 10,000 15,000 சப்ஸ்கிரைபர் வருது. ஆனால் யாருமே வந்து இது கோஆப்ரேட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஃப்ரெண்ட் இதான் வந்து என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள் தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 5 சப்ஸ்கிரைபர் எல்லோரும் முடிச்சுக்கணும், இது பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நல்லா க்ரோ ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.